லவ்வர் பந்து. நம்ம அட்டக தினேஷ் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். அவருக்கு லவ் மேரேஜ் நடந்து அவரோட பொண்ணுக்கே கல்யாண வயசு ஆன பிறகும் கூட நம்மால ஆனா அவனா பேட் எடுத்துக்கின்னு மேட்ச் ஆட போயிடுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹரிஷ் கல்யாண் ஒரு அட்டகாசமான ஆல்ரவுண்டர். தனக்குன்னு தனியா ஒரு டீம் இல்லைனாலும் எல்லா டீம்லயும் ஒரு பிளேயரா விளையாடி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. கூடவே ஒரு பொண்ணை லவ் பண்ண செஞ்சுட்டு வராரு. இப்படி இருக்கும்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்ப நம்ம ஹரிஷ் கல்யாண் அட்டக தினேஷை பத்தி ஒரு கமெண்ட் பண்ண அந்த கமெண்ட் தினேஷோட காதுக்கு போன பிறகு இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு ஈகோ கிளாஷ் வந்து மேட்ச்ல மோதிக்கிறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ற பொண்ணோட அப்பா தான் அட்டக தினேஷ்னு ஆன பிறகு மேட்ச் முடிஞ்ச பிறகு அடிச்சுக்கிறாங்கன்னு இவங்களோட மோதல் ரொம்பவே பெருசாகிடுது. இப்படி இந்த கேப்டன் மவுஸ் கேம்ல யாரு வின் பண்ணா ஹரிஷ் கல்யாணோட காதல் என்னாச்சு? இது மட்டும் இல்லாம சமூக ரீதியா இருக்க ஏற்றத்தாழ்வுகள் விளையாட்டுல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளுக்கு அழுத்தமாகவும் அற்புதமாகவும் பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த பொன்மன செல்வன் போக்கிரி. மீண்டும் மீண்டும் விசிலடி.